What's up everyone? நான் உங்க பிரபஞ்சன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீபாவளிக்கு எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூர்டா உங்களுடைய தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்க. கடைசியா போட்ட 5 ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ்க்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அடுத்த ஒரு 5 ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் தான். பட் ஆனால் இது தீபாவளி ஸ்பெஷல்ன்றதுனால 5 ஃபோட்டோகிராஃபி ஐடியாஸ் ஃபார் தீபாவளி ஃபோட்டோ ஷூட்ஸ் அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Power is you. Stop messing with your mind. Your mind just plays with you. Packing your bag and going to the gym. Working like you're in hell is all you need to do. Drop. ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் கம்பல்சரி ட்ரைபாட் நீடட். மீதி இருக்கிற 3 ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்க்கு கீ லைட் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் இருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கு நான் நேச்சுரலாக கீ லைட்ஸ் வரும். ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு நான் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நேச்சுரல் கீ லைட்ஸுமே யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண லைட் பார்த்தீங்கன்னா ஆப்ரமன் எல்இடி லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீங்கள் நார்மல் எல்இடி லைட்டும் யூஸ் பண்ணலாம், இல்லை LC500 யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது லைட் சோர்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீ லைட் பேசிக்காக ஒன்று வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸில் வந்துடும். தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருந்தாலும் நான் ஒரு 5 தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மத்தாப்பு எடுத்துக்கோங்க. அந்த கம்பி மத்தாப்பை ஜஸ்ட் லைட் பண்ணி உங்களோட ஃபேஸுக்கு கிட்ட அதை நீங்கள் லுக் பண்ணுற மாதிரி பாருங்கள். அட் த சேம் டைம் இது தீபாவளி வைபும் கொடுக்கும். அதே மாதிரி அந்த கம்பி மத்தாப்போட லைட் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஒரு வார்ம் டோனும் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கம்பி மத்தாப்போட லைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா நான் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு அது கூட கம்பி மத்தாப்பும் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா சேம் அதே கம்பி மத்தாப்பை உங்கள் ஃபேஸு கிட்ட இல்லாமல் தனியாக ஒரு ஸ்டாண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ஹோல்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பாட்ஸ்லாம் கீழே விழுது இல்லை, அந்த மாதிரி ஸ்பாக்ஸ் கீழே விழுறத நீங்கள் கேமரா ஃப்ரண்ட்டில் அதாவது அந்த ஸ்பாக்ஸ் ஃபார்க்ரவுண்டாக யூஸ் பண்ணி பின்னாடி சப்ஜெக்ட்டுக்கு தனியாக ஒரு லைட் வச்சு லிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா அந்த ஸ்பாக்ஸ் ஒரு பொக்கே எஃபெக்டை அழகாக கொடுக்கும். இந்த பொக்கே எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபார்க்ரவுண்ட்லேயும் அச்சீவ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லேயும் ஃபோட்டோஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்பர் 3, ஸோ நார்மலாக நம்ம புஸ்வானம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு புஸ்வானத்தை சப்ஜெக்ட்டுக்கு பேக்ரவுண்டில் வச்சுட்டு சப்ஜெக்ட்டுக்கு கீ லைட் ஒரு லைட் செட் பண்ணிவிட்டு புஸ்வானத்தை கொளுத்தி விட்டாச்சு. ஸோ அது பேக்ரவுண்டில் நல்லா புஸ்வானம் பெருசாக வந்துட்டு ஃபாலோ ஆகும்போது என்னன்னா அதோட ஸ்பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பொக்கே எஃபெக்டை கொடுக்கும். ஸோ இந்த எஃபெக்டை நீங்கள் வெறும் நார்மல் லைட்லையும் அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் இதில் அச்சீவ் பண்ணுறோம் போது அது ஒரு நல்ல தீபாவளி எஃபெக்டை கொடுக்கும். அட் த சேம் டைம் இதில் என்ன ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஸ்வானம் ஃபயர் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் அதோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அது நல்லா ஃபயர் பீக் ஆகிட்டு அது ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டில் உங்களுக்கு கம்மியான ஃப்ளாஷும் அட் த சேம் டைம் உங்களோட சப்ஜெக்டோட பேக்ரவுண்ட் ரொம்ப ப்ளீச் ஆகாமலும் பார்க்கறதுக்கு ஈவன் டோனில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது இன்னுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் புஸ்வானம் வச்சு நீங்கள் வெடிக்கிறீங்கன்னா நீங்கள் புஸ்வானத்தில் இருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபீட்டாவது தள்ளி முன்னாடி நில்லுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோஸ் இப்படி தான் வரும். நான் இப்பயே சொல்லிட்டேன். என் மாடல் பண்ண மிஸ்டேக்கை உங்கள் மாடலை நீங்கள் பண்ண விட்றாதீங்க. ஸோ சேஃபாக விடுங்க. நம்பர் 4 and 5 பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் கம்பல்சரி ட்ரைபாட் தேவைப்படுது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச லைட் பெயிண்டிங் மெத்தட் தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் கேமராவை ஒரு ட்ரைபாடில் போட்டுருங்க. கேமராவை பல்க் மோடுக்கு இல்லைனா லோ ஷட்டர் ஸ்பீட் ஏதாவது 2த்துல ஏதாவது 1த்துல செட் பண்ணிக்கோங்க. லோ ஷட்டர் ஸ்பீட் போகிறீங்கன்னா 10 to 15 seconds ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறையவே டைம் கிடைக்கும். இதுவே பல்க் மோட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியான விஷயம். நீங்கள் எப்போ ஆன் பண்ணுறதுன்றது உங்களோட டிசிஷன், ஆஃப் பண்ணுறது உங்களோட டிசிஷன். ஸோ நான் பல்க் மோட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் பல்க் மோட் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்கள ட்ரா பண்ண சொல்லுங்கள், இல்லைனா ஏதாவது ஒரு டிசைன் போட சொல்லுங்கள். அவங்க அந்த ஆக்ஷன் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் திருப்பி ஷட்டர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஷட்டர் க்ளோஸ் ஆகிடும். உங்களோட ஃபோட்டோஸ் உங்கள் கைக்கு கிடச்சிடும். ஸோ இந்த லைட் பெயிண்டிங்ன்றது ஒரு ரொம்ப பெரிய ப்ராடான டெக்னிக். ஆக்சுவலி அதை சிம்பிளாக நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின டீட்டெயில் அண்ட் பக்கா ப்ரொஃபஷ்னல் ஒரு ஃபோட்டோஷூட்டை நம்ம பண்ணி காட்டுறோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இதுவும் லாங் எக்ஸ்போஷரில் எடுக்கிறது தான். இதுக்கும் ட்ரைபாட் வேணும். ஸோ உங்கள் கேமரா ட்ரைபாடில் போட்டுங்க. நீங்கள் இது ரூஃப் டாப்பில் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ரூஃப் டாப் போயிட்டு கேமராவை ட்ரைபாடில் போட்டுட்டு எந்த இடத்துல அவுட் வெடிக்கிறாங்கன்னு பாருங்கள்.
நிறைய பேர் அவுட் அடிச்சாங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லோ ஷட்டர் ஸ்பீடில் போட்டுட்டு நீங்கள் மண்ணு கேமரா ஒரு 10 செகண்ட் டிலேயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பரான ஃபோட்டோஸ் கிடைக்கும். பட் ஆனால் நான் எடுக்கும்போது என்னாச்சுன்னா பட்டாசு ஒரே இடத்துல தான் வெடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு நிறைய இடத்துல பட்டாசு தேவைப்படுற மாதிரி ஃபோட்டோ எனக்கு தேவைப்படுச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா கேமரா ட்ரைபாடில் போட்டுட்டு ஷட்டரை ரிலீஸ் பண்ண உடனே ஒவ்வொரு பட்டாசோட இன்டர்வல் டைம் இருக்கும்ல, அந்த பட்டாசோட இன்டர்வல் டைம் அப்போ கேமரா மட்டும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்ஸ் மட்டும் டேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை டேர்ன் பண்ணும்போது என்னன்னா உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டில் ஒரே இடத்துல வெடிக்கிற பட்டாசு நீங்கள் டேர்ன் பண்ணால் பக்கத்தில் வெடிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு நிறையா பட்டாசு வெடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதோட லுக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ சிங்கிளாக அவுட் வெடிக்கிறாங்க, உங்களுக்கு நிறைய பட்டாசு காட்டணும்னீங்கன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக்கை இன்னுமே ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக டிஃப்ரெண்ட் டைப்பில் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த தீபாவளி இனியதே முடிய என்னோட வாழ்த்துக்கள். ஸோ சேஃபாக வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஃபோட்டோஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்கள ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டு நீங்கள் மாடல் ஆகிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then this is Prabanjan signing off. Bye.